ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் என்னென்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து அடிக்கடி குறைகிறது காரணம் என்றது தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். ஏன்னடா நான் நேரடியாகவே அந்த சம்பவத்தை பார்த்தவன், அதனால் இந்த பதிவு உங்களுக்காகவே அவேர்னஸ் மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்தார்கள் ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதில் வந்து ஷவர் வந்து ப்ரே ஷவர்னு சொல்கிறத வந்து நாங்கள் வந்து பாத்ரூம் அதில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ப்ரே ஷவரும் மற்ற வந்து கொமட்டுக்குரிய லைனையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து தண்ணி வந்து அப்படியே அதிகமாக அந்த இதாக லீக்கேஜ் ஆகி கீழே விழுந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அந்த மாவுலாம் கருப்பு கலரில் இருக்குது. மற்ற பார்க்கவே அவ்வளோ ஒரு அருவருப்பான இடமா இருந்தது அந்த இடத்துல. ஸோ இதைத்தான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் போடுற காரணம் என்னென்னா, அலட்சியமாக இருந்துட்டாங்க. தண்ணியை சேமிக்கிற மாதிரி என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த வாஷ்ரூமுக்குள்ளே வந்து கொமட் லைன் வந்து மிக முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரி அளவை பயன்படுத்தினா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அந்த அம்மா வீட்டுக்கார அம்மா சொன்னவங்க, தம்பி அடிக்கடி நாங்கள் தண்ணியெல்லாம் டேங்கில் இருந்து தண்ணி குறைஞ்சி கொண்டு இருக்குது, ஆனால் பாவிக்கிற குறைவாக இருந்தாலும் தண்ணி வேகமாக டேங்கில் முடியுதுன்னுவா. நானும் சரி அம்மா பார்த்து தரேன்னு சொல்லிவிட்டு பிறகு பாத்ரூமுக்குள்ளே வந்தால் இங்கே வந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த எங்களோட கொமட்டுன்ற பின்பக்கம் இருக்க டேங்கிலேருந்து தண்ணியை அமர்த்தி விட தண்ணி இறங்கிட்டுது. ஆனால் அதுக்கு பிறகும் தண்ணி லீக்காகி கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு போகிறத தெரியாது. ஆனால் பக்கத்தில் இருந்து பார்த்தா விளங்குது ஃப்ரெண்ட்ஸ், அது போகிறது தெரியாது. அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்குது. ஸோ அதுக்கான வழிமுறை என்ன செய்யணும்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து கீழே உள்ள வந்து அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபுட் செட் அப்படியே ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிறன்ற இதை மாதிரி தான் இருந்தது. பார்க்க வழிகிட்ட கீழுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃபுல்லாகவே கார்பன் படிஞ்சிருந்துச்சு அந்த தண்ணிக்குள்ளே. ஸோ அதையும் வந்து கலட்டி செக் பண்ணி பார்க்குறதுக்கு வழி கிடைக்கல. அந்த அம்மா வீட்டுக்கு நம்ம சொன்னோம், தம்பி இதை ஃபுல்லாகவே மாற்றுவோம்னு சொன்னோம். சரி நானும் அப்படி அதுக்கு ஓம்பட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃப்ரேஸ் அவர் பாருங்கள், தண்ணி போய் கொண்டே இருக்குது. இப்படி போயிட்டு கீழுக்கு மாவுலாம் பாருங்கள் என்ன கலரில் கிடக்குன்னு சொல்லி. அப்போ வீட்டுக்கார அம்மா சொன்னவா, தம்பி இதையும் மாற்றிடுங்கன்ட்டு சொன்னவா. நானும் அதே போல் சரி அம்மா நான் மாற்றி தரேன்னு சொன்னோன்னா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நாங்கள் வந்து கையில் அலைஞ்சி அதை வந்து இதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறத விட வேறு ஒரு சொல்யூஷனை கொடுக்கல. என்ன காரணம் கேட்டால், இதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண இயலாது, திரும்பியும் அதை பாவனைக்கு எடுக்கலாம். என்ன காரணம் தெரியும் தானே உங்களுக்கு. அப்போ இதில் வந்து பாவனைக்கு நல்ல புதுசான புதிய ஒரு பிராண்டான இது ஒரு ப்ரைஸவர் வாங்கியாச்சு. ஸோ இது வந்து 950 ரூபா ஸ்ரீலங்கான்ற ப்ரைஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதை நாங்களே கையாண்டு அதை மாற்றிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பரான ஒரு பிராண்ட் தான். தேங்க்யூ ஸோ மச். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பாய்.